ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடி கேஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ மீனா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பயங்கரமாக வந்து கத்தி ரோஹிணி தான் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம். ஏன் ரோஹிணி இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்குலாம் அறிவியே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து என்ன உன் புருஷன் தான் ரவுடினா நீயும் ரவுடி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு, நாங்களாம் ஒன்று ரவுடி இல்லை, உங்கள் பொண்டாட்டி தான் ரவுடி ஆட்களை வச்சு வந்து என் புருஷனை வந்து என் புருஷன் மூலியமாக வந்து அவங்க குடும்பத்தை போய் அடித்தது வச்சது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா ரவின்னு இருக்காங்க, இவங்க எப்படி அன்னி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க தான் அந்த ரவுடி பேரை சித்தின்றவன் ரவுடி தான், இவங்க தான் ரோஹிணி தான் ஏவி விட்டுருக்காங்க பயங்கரமாக அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து நம்ம ரோஹிணி வந்து எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு வாய மூடு, உனக்குலாம் வாழ்க்கையில் உண்மையே பேச தெரியாதா, பொய் தான் பேசுவியா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டா சொல்கிறாங்க அவள் ஃப்ராடு தான், ஆனால் அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பார்ப்பாளா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன பார்த்தா அப்போ தான் அந்த போலீஸ் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆனோன்னா இங்கே ரோஹிணினா யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னு வாமா அவனை அரெஸ்ட் பண்ணணுமா, நீ தானம்மா அந்த சித்தி வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாமா, நீ தாம்மா அந்த பிரச்சனைக்கு வந்து காரணமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரோஹிணி வந்து மனோஜிட்ட நீ கூட்டு போவானா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே போலீஸ்காரங்க வந்து தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து வைகிறாங்க, ஏம்மா நீலாம் ஒரு பொம்பளை தானே, உனக்குலாம் அறிவியே இல்லை, ரவுடி பையங்களை விட்டு நீ இப்படிலாம் ஆளை வச்சு அடிக்க விட்ருக்க உங்கள் ஃபேமிலியை, நீ தான் பண்ண சொன்னேன்னு சொல்லி நம்ம சித்தி வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டான், வாக்குமூலம் வந்து வந்துருச்சு எங்ககிட்ட அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ்காரங்க சொன்னாங்க. இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் எதுவுமே பண்ணல சார், நான் அவங்ககிட்ட பேச மட்டும் தான் சார் சொன்னேன், இவங்க தான் சார் தேவையில்லாமல் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மேலேயே பழகி போடுறாங்க. ஸோ தப்பு பண்ணவனோட அதை ஏவி விட்டவங்களுக்கு தான் பயங்கரமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரோஹிணி வந்து சொல்கிறாங்க. நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து அரெஸ்ட் பண்ண ஜெயிலில் போட போகிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரோஹிணி வந்து ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார்னு சொல்லி வந்து ரோஹிணி வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனால் விடுற மாதிரி இல்லை. மீனாவும் முத்து வந்து அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், ஓகே பை டாட்டா. இந்த வீடியோ இன்னைக்கு தான், ஓகே பை டாட்டா.